எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாடல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் நம்மளது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக. நல்லாயிருக்கும், வீடியோ தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், மாடல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேன்வாஸ் இது வெட்டிக்கலாம். பேப்பர் கேன்வாஸு 4 ஃபோல்டிங் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வெட்டும்போது துணி மாறக்கூடாது. பேப்பர் கேன்வாஸ் அப்படி இப்படி நவராமல் இருக்கிறதுக்கோசரம் அது மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணதுலேருந்து பேக் லென்த் இப்போ 14 இன்ச் வச்சுருக்கேன், 14 இன்ச்சு வச்சுருக்கேன். அது ரெடி அளவு வைக்கிறேன். நான் வைக்கிறது ரெடி அளவு. நம்ம தைக்கிறதுலாம் துணி எக்ஸ்ட்ரா விடணும். கேன்வாஸு அதில் நம்ம சொல்கிறாண்டே கீழே இடுப்பாண்டி மடித்து தைப்பேன் இல்லையா, அதுக்கெலாம் துணி எக்ஸ்ட்ரா விடணும். நம்ம சொல்கிற தைக்கிறதுக்கும் கீழே தைக்கிறதுக்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் வெட்டி வச்சுருந்தேன். சென்டர் அந்த மார்க் இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் நம்ம எவ்வளோ ஷேப் வேணுமோ அதுக்கு மாட்டிக்கலாம். இப்போ 1 சைடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் மார்க் பண்ணியிருப்பேன் அந்த அட்டையில். இதை நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணும். இன்னும் சென்டரை வச்சு இது பண்ணி வச்சு ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம்னா அதேமாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிடலாம். அந்த மார்க்லேயே கரெக்டாக கட் பண்ணணும். மார்க்கில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இது நம்மளுக்கு வேஸ்ட்டான தேவையில்லை. இந்த சைடில் கையில் வச்சுக்கிறது இதுதான் நம்மளுக்கு தேவை. இன்னெல்லாம் எடுத்துடலாம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 பீஸ் வரும். இப்போ இதில் பேக் மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு கைக்குங்க நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதேமாரி இதை நம்ம லைனிங்கில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ லைனிங்கில் வச்சு நம்ம ஒட்டிட்டோம் எல்லாம். இது நம்ம பேக் ஒரிஜினல் துணி. இது 2.25 இன்ச்சு நம்ம இது விடுவோம் இல்லையா, அது நெக்குக்கு நான் 2.25 விட்ருக்கிறேன். அதனால் அதை வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கலாம். தண்டை இந்த பீஸ் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸ் தள்ளி வச்சுக்கலாம். இது மாறணுன்னா உங்களுக்கு மார்க் பண்ணிக்கணும் இல்லைன்ற மாதிரி. கரெக்டாக தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அதில் நம்ம இது கரெக்டாக கீழேயும் மேலேயும் கரெக்டாக கணக்கு பண்ணி வச்சுக்கணும். நம்ம கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கிறதுனால தையல் வாசி கரெக்டாக வச்சு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும். அதில் இந்த இது தைக்கும்போது தையல் ரொம்ப சின்ன தையலாக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் திரும்பும்போது. நம்ம பாயிண்ட்டுக்கு நூல் கட்டிக்கலாம். நூல் வச்சு திருப்பினீங்கன்னா அழகாக திரும்பும். அந்த பாயிண்ட் கரெக்டாக வரும். அந்த இது எல்லாமே நீங்கள் ஊசிலி திருப்பினீங்கன்னா அவ்வளோவா கரெக்டாக வராது. நூல் கட்டி பண்ணும்போது ரொம்ப ஃபினிஷிங் ரொம்பவும் அழகாக இருக்கும். இது ஒரு இதுக்கு நம்ம அதேமாதிரி நூல் கட்டிக்கணும் எல்லாமே ஃபுல்லாகவே. ஒரு இதுவும் ஃபுல்லாக நூல் கட்டிட்டு நல்லா அழகாக ரொம்ப இது பண்ணினா திருப்பும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோட்டா வச்சு திருப்பாமல் இதுமாதிரி திருப்புறது ரொம்ப ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. வீடியோ நல்லா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். மாடல் ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாடலுக்கு.
நம்ம வந்து இப்போ எல்லாம் இது பண்ணிக்கிறோம். இதேமாரி ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். துணியை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆர்காத் பண்ணி விட்டுருணும். எல்லாத்தையுமே அந்த ரவுண்டெலாம் ஆர்காத் பண்ணி விடணும் நம்ம. இது வந்து ஆர்காத் பண்ணிக்கலாம். அந்த மேலே ரவுண்டு மட்டும் ஆர்காத் பண்ணிங்கன்னா போதும், கீழே ஸ்ட்ரெயிட்டில் வரும், அதனால் வேண்டாம். ஆர்காத் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா திருப்பிக்கலாம். திருப்பும் போது என்னென்னா அந்த நூல் கரெக்டாக ரொம்ப டைட் பண்ணி இழுக்கக்கூடாது. கரெக்டாக இதுவாக இழுத்திங்கன்னா அழகாக சூப்பராக அந்த ஃபினிஷிங் வந்து வந்துடும். ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அது பார்த்திங்களா, நம்ம அயன் பண்ணாமலே இந்த ஃபினிஷிங் கிடச்சிடும் நம்மளுக்கு. இதேமாரி வந்து அந்த 4 பீஸுமே ரெடி பண்ணணும். இதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த 4 பீஸ் ரெடி பண்ணிட்டு 2 உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ 2 ரெடி ஆகிடுச்சிங்களா. இப்போ இது பண்ணும்போது அந்த மாரி வரும். இது வந்து இந்த கொடுத்து தான் கஸ்டமர் வந்து காம்படிஷன் கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு துணி அவங்ககிட்ட இருக்குதுன்ட்டு. இந்த துணி தான் இது. இந்த துணியில் தான் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய பூ வருது பார்த்திங்களா, அதுதான் சென்டர் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு டிசைன் சென்டர் பண்ணோம்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இதில் கனெக்ட் பண்ணி நம்மளை வச்சுக்கணும். இதில் அந்த டிசைன் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் அந்த டிசைன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். தையல் வந்து அழகாக நல்லா சின்ன தையலாக வச்சு போடுங்க, சூப்பராக இருக்கும். அதுமாதிரி இந்த சென்டர் கரெக்டாக வரணும். அந்த பெரிய பூ சென்டர் வச்சுருக்கேன் நான். நீங்கள் ஒரு சென்டர் டிசைன் தைக்கும்போது ஒரு சென்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் அப்படியே கரெக்டாக லைனில் நீங்களே பார்த்து வந்துடலாம். இந்த நூல் அழகாக பேண்ட் இழுத்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக தைச்சிடலாம் நம்ம இதுமாரி. நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாமே இதுமாரி புது புது மாடல் நிறையா போடுவேன். இதுக்கப்புறம் நான் நடுவில் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால வீடியோ போடாமல் இருந்தது. இப்போ கண்டினியூ ஆகிடும் உங்களுக்கெல்லாம். மாடல் எல்லாமே நம்மளாக்கா நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாகவும் பண்ணி தருவோம் நம்ம. பார்த்திங்கன்னா ஒன் சைடு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வைக்கும்போது வந்து அந்த இது ஷேப் இதுவும் கரெக்டாக இருக்கும். நம்ம அட்டை ஒன்று காமிச்சோன்னே அந்த அட்டை ஷேப்லேயே வரும். இதில் இது வந்து தையல் போடு. இப்போ அந்த சைடு போட்டோம்னா அந்த பாயிண்ட் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகணும். அந்த நூல் கட்டி திருப்பணும் இல்லையா, அந்த நூல் கட்டுறது வந்து 2 இடத்துலையுமே எடுத்துக்கலாம். வந்து தைச்சி இது ஒரு சைடு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நூல். அந்த சைடு இதுக்கப்புறம் நூல் தேவைப்படாது, அதனால் அந்த நூல் எடுத்துடலாம். இந்த 2 ஜாயிண்ட் வந்து ஒன்றா கரெக்டாக வர மாதிரி ஜாயின் பண்ணணும் நம்ம. நம்ம இதேமாரி ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ஜாயிண்ட் மட்டும் கரெக்டாக வச்சு ஒரு இதுக்கு ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் மெயின் அந்த 2 ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணோம்னா அழகாக இருக்கும். வேலை வந்து நீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம் தையல். நான் உங்களுக்கு இது பண்ணதாக ஃபுல்லாக எல்லாமே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் பாஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக அழகாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். இதேமாரி தான் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணணும். நம்ம இதேமாரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கணும். அந்த நூலெலாம் எடுத்துடலாம்.
நான் ஒரு பீஸ் ரெடி பண்ணுறது தான் காமிக்க முடியும், டைம் ஆகும். அதனால் இன்னொரு பீஸ் ரெடி பண்ணியிருப்பேன், நம்ம பார்க்கலாம். அதையும் ரெடி பண்ணிடலாம் நம்ம. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் தான், அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ 2 பீஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து லைனிங்லாம் வச்சு அட்டாச் பண்ணுவோம் நம்ம இதில். இது வந்து இதுதான், இது சைடில் பார்டர் மாரி கொடுத்துருக்கேன் சின்னதாக. இந்த இது வந்து கரெக்டாக தையல் வந்து ஒரே லெவலாக போடணும் நீங்கள். நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணிக்கலாம். இதே தான், இதை மடித்து கீறிட்டு அது மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். ஆஃப் இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு இந்த அகலத்துக்கு தையல் போட்டுங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வரும். இப்போ இந்த பீஸ் கீழே இருக்கிற பீஸ் நம்ம வெட்டிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் இது. லைனிங் வந்து நம்ம நான் 2.25 இன்ச்சு முதல்ல மார்க் பண்ணல, அந்த 2.25 இன்ச்சு வச்சு இது பண்ணி இந்த பீஸை கட் பண்ணிடணும். அது இதில் வந்து எக்ஸ்ட்ராலாம் விடக்கூடாது, இந்த 2.25 மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பீஸு. இதை வந்து மடித்து கீறிக்கலாம், தையல் வச்சு நம்ம போடுற மாதிரி கீறி இருக்கிறேன் நான். அதே மாதிரி இது ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக வந்து தையல் விட்ருக்கான் பிங்க் கலர் துணியில். நம்ம இதுமாரி வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுமாரி ஃபோல்டிங் பண்ணி தைச்சிடணும். பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து அப்படியே கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. வந்து நம்ம இது பண்ணிட்டு ஏற்கனவே தையல் போட்டுடலாம், இது துணி வச்சு அது மேலே வந்து அந்த தையல் மேலே ஒரு தையல் போட்டுருங்க. லைனிங் பீஸ் வந்து பீஸெல்லாம் வராமல் வெளியில் வராத மாதிரி தைக்கணும். லைனிங் சுற்றி தையல் போட்டுக்கணும் அதில். அதே மாதிரி நம்ம இந்த இது தைச்சிங்களே லைனிங்கோட வச்சு அட்டாச் பண்ணி தையல் போட்டோம்னா என்ன ஆகுனா லைனிங் அதுக்கும் பிரியாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு போடும்போது கூட அந்த இது தூக்கின்னு வராது. சில இதெல்லாம் நம்ம மாடல் பண்ணும்போது என்னென்னா போட்டாங்கன்னா அந்த மாடல் தனியாக அந்த இது அப்படியே தூக்கின்னு வர மாதிரி நிற்கும், அந்த கேன்வாஸ் நம்ம வைக்கிறதுனால. லைனிங்கோடு வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா லைனிங் ஃபிட்டிங் போடும்போது லைனிங் ஃபிட்டிங்லேயும் கரெக்டாகவே அதுவும் அப்படியே அமையும். இது ஃபுல்லாக தையல் போட்டலாம். நம்ம தையல் போட்டிங்கன்னா லைனிங் அதுக்கும், அதாவது லைனிங் கரெக்டாக வந்து அந்த உள்ளே மாட்டாமல் சுருக்கு இல்லாமல் போடணும். இப்போ அந்த லைனிங் நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். அதில் இதுமாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணணும். இப்போ 2 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சென்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணணும். பானைக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன். இதை வந்து ஓவல் ஷேப் மாதிரி கேன்வாஸ் வெட்டியிருக்கோம் இல்லையா, ரவுண்டு ஷேப்பில். இதை வந்து ஒரிஜினல் துணி கிழகிறது. இதை வந்து நம்ம வச்சு தைச்சி தையல் போட்டுக்கலாம். மெயின் வந்து இந்த தையல் போடும்போது தையல் வந்து சின்ன தையலாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த கரெக்டாக நல்லா ஃபினிஷிங்காக திரும்பும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹர்காத் பண்ணி விட்ருவோம் ஃபுல்லாக ரவுண்டு இதெல்லாம். பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். இதில்னா பெரிய பொருட்களே அந்த ரவுண்டில் கவர் பண்ணி நம்ம அதை வைக்கணும். அந்த ரவுண்டு கவுண்ட் பண்ணி தான் அந்த இது வெட்டினது நான். அது வீடியோ எடுக்க நம்ம மறந்துட்டேன், கொஞ்சம் வேலை இருந்ததுனால. நம்ம தையல் போட்டுக்கலாம் சுற்றியும். சென்டர் கரெக்டாலாம் வச்சு லெவல் பார்த்து நீங்கள் தையல் போட்டுக்கணும்.
நம்ம தையல் போட்டோம் பார்த்திங்கன்னா இது மேலே வந்து 1 இன்ச்சு பட்டி மாரி துணி கொடுக்கணும். 1 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுருப்பேன். இப்போ இது வந்து உள்ளே லைனிங் நம்ம இதில் லைனிங் கொடுத்து இது பண்ணிங்கன்னா இது லைனிங் பீஸ் கிழக்கிறது. நம்ம அந்த பட்டி துணி தனியாக விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அதனால் இது வந்து இதுமாரி கொடுத்துட்டு லைனிங் அப்படியே உள்ளே திருப்பிட்டுருங்க. இதுலேயுமே அதேமாதிரி லைனிங்கோடு வச்சு ஒரு தையல் போட்டிங்கன்னா அந்த லைனிங்கோடு இது வந்து பீஸ் வந்து அப்படியே அட்டாச் ஆகிக்கும். மாடல் இது வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்கு நம்ம அகலம் வைக்கிறோம் இல்லையா, அந்த அகலம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிங்க. கீழே டாட் வராதனால கீழே வந்து கம்மியாக வச்சு நம்ம இந்த துணியிலே கிராஸ் பண்ணிடணும். அப்போ வந்து கீழே உங்களுக்கு அந்த டாட் ஷேப் வந்து இதில் வந்து கிடைக்கும். இப்போ இதில் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பூ வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக ரெடி பண்ணியிருப்போம். இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரே டிசைன் வரணும், அதுமாரி தான் ரெடி பண்ணியிருப்போம். அதனால் வந்து இப்போ இந்த இது வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இந்த சைடில் நம்ம எவ்வளோ லென்த் வைக்கிறோம், அந்த எந்த பூவாண்ட கரெக்டாக அந்த இது வச்சு அட்டாச் பண்ணுறோம் நெக் இது. அதேமாதிரி வச்சு எல்லாம் வச்சு டேப் வச்சு ஒரு வாட்டி அளந்து பார்த்து செக் பண்ணிக்கிங்க எல்லாத்தையுமே. பண்ணிங்கன்னா இப்போ இந்த சைடில் வந்து நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது உள்ள பிசுறாக இருக்கும். இது வந்து என்னென்னா லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போடாமல் லைனிங்லேயே அட்டாச் கவர் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள லைனிங் வச்சுருக்கேன். குறுக்கு கொட்டிக்க நல்லா இந்த ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. அப்படி இந்த லைனிங் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி போட்டிங்கன்னா அந்த பிசுரை அப்படியே மடிச்சுட்டு தையல் போடணும். நம்ம ஏற்கனவே அந்த பார்டர் மாரி வச்சேன் இல்லையா, அந்த தையல் மேலே தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் அது உங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த தையல் போடுறது வந்து இந்த தையல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் பிங்க் கலர் பிரிண்டட் வச்சு போட்டோம் இல்லையா, அது மேலே போட்டிங்கன்னா அந்த துணி வந்து கவர் ஆகிடும், அந்த பிசுரும் அதிலே கவர் ஆகிடும். அதேமாதிரி இந்த பக்கமும் ரெடி பண்ணிக்கலாம். பிசுரே கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கிறது தெரியாது, நம்ம அட்டாச் பண்ண மாதிரி. அதேமாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேக் பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து இந்த பீஸ் வந்து எம்மிங் பண்ணணும், தையல் போடக்கூடாது. நம்ம ஓவர் தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் அப்படியே அது பதிஞ்சு உக்காரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுமாரி நம்ம அழகாக ரொம்ப நீட்டாக அழகாக ரெடி பண்ணுறோம் வேலைலாம். உங்களுக்கு அடுத்த மாடல்லாம் கை இதுவெல்லாம் இதிலே கண்டினியூ ஆகும். அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா இது டைம் ஓவர் ஆகிறதுனால இது பண்ணல. கையும் ஃப்ரெண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நான் இதில் மாடல் பார்த்துங்க அழகாக இருக்கும். நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ஸ்டோன் ஒட்டினதில் காட்டில் உங்களுக்கு ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்துங்க. நல்லா அழகாக இருக்கும். மாடல் சூப்பராக இருக்குங்களா. இதேமாரி நம்ம இது பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.